அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த மகாமத்தை நமக்கு கொடுத்தவர் வள்ளல் பெருமான். இந்த உடலாலும் மனதாலும் ஆன்மாவாலும் சிறப்புற்று வாழ்ந்த சில நெறிகளை சொல்கிறார். சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் என்று வள்ளலார் கூறுகிறார். அதில் இந்திர ஒழுக்கம், காரண ஒழுக்கம், ஜீவக ஒழுக்கம், ஆன்மா ஒழுக்கம் என்று 4 விரையாக கொடுக்கிறார். அதில் இந்திர ஒழுக்கம் என்பது இந்த ஒழுக்க நெறியில் வந்தினவே இறைவனை அடையக்கூடிய சக்தி மையம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கொடி சொல் செவி புகாத நாத முதலிகள் தோத்திரங்களை கேட்டல், அசுத்த பரிசோதம் இல்லாத தயாவண்ணமாக பரிசித்தல், குருமராக பரிசித்தல், ருசி சுவையை விரும்பாதிருத்தல், சுகத்தை விரும்பாதிருத்தல், இன் சொல்லாடல், பொய் சொல்லாது இருத்தல், ஜீவகரிடம் நேரிடும் காலத்தில் எந்தவித தந்திரத்திலாவது தடை செய்தல், பெரியோர்கள் எழுந்தருளிய இடங்களுக்கு செல்லுதல், ஜீவக உபகாரண நித்தியம் சாதுக்கள் வாஸ்து தலங்களுக்கு செல்லுதல், நன்முயற்சியில் கெடுத்தல், ஏலாதி செய்தல், மிக ஆகாரம் செய்தல், மித போகம் செய்தல், மலஜல உபதினைகளை அக்கிரமித்து ஈன்றி கிராமத்தில் நிற்கச் செய்தல், கால போதத்தாலும் உஷ்ண அவத்தாலும் தடை நேரும் காலத்தில் ஓஷார வகைகளை பௌதிக மூலமாக சரபேதி அஸ்தம் தந்திரம் தடை செய்து தவித்துக் கொள்ளுதல் வேண்டும். மந்திரதாரனுக்கு சுக்கிரத்தை தடை தவித்தல் கொள்ளுதல். தீவிர செயல் எவ்வகையிலும் வெளிப்படாமல் நிறுத்தல், இடவிடாது கேசரத்தை கவசத்தால் மூடுதல், இதுபோல் உச்சி மார்பு முதலிய அங்கங்களை மறைத்தல், மஞ்சிரிக்கும் காலங்களில் கால்களில் கவசம் தரித்தல், அழுக்காடை உறுத்தாது இருத்தல் முதலியவைகள் இந்திர ஒழுக்கமாகும். காரண ஒழுக்கம் மனதை சிற்சபை இடத்தே நிறுத்தி முதலிய புருவ மத்தியில் நிற்க செய்தல், துரிய விஷயங்களை பற்றாது இருக்கச் செய்தல், பிறர் குற்றங்களை பிரியாது இருத்தல், பிறர் மீது கோபித்தல் இல்லாதிருத்தல், தன்னை மதியாதிருத்தல், ரகாதி நீக்கி இயற்கை சத்துவ மயமாகுதல், தனது தத்துவங்களை அக்கிரமித்து சொல்லாது கண்டித்தல் முதலியவை காரண ஒழுக்கமாகும். ஜீவக ஒழுக்கம் ஆண் மக்கள் பெண் மக்கள் முதலிய யாவரிடத்திலும் ஜாதி மதம் சமயம் ஆசிரமம் சூத்திரம் நேத்திரம் சோளம் சாஸ்திரங்கள் பந்தங்கள் தேச மார்க்கங்கள் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று பேதம் நீக்கி எல்லாருடையும் தம்மவர் சமயத்தில் கொள்வது ஜீவக ஒழுக்கமாகும். ஆன்மா ஒழுக்கம் யானை முதல் எறும்பு வரை தோன்றிய சரீரங்கள் உள்ள ஆன்மாவை திருசபையாக அந்த உள் ஒளியே பதியாகும் யாதுமர நீக்கி கண்டு எவ்விடத்திலும் பேதமிரு எல்லாம் தானாக நிற்றல் ஆகியவை ஆன்மா ஒழுக்கமாகும். இவ்வெண்ணம் இந்த 4 ஒழுக்கங்களை கடைபிடித்து ஏமசித்தி செய்தல், சாகா கல்வியை கற்றல், தத்துவ கிரணங்கள் செய்தல், கடவுள் நிலையை அறிந்து இம்மையாவது. இத்துடன் இந்த தனி திருத்தலங்கள் இச்சையின்றி நுகருதல், ஜபம் தபம் செய்தல், தெய்வ பாவனை, பிறர் உயிர்களுக்கு இரக்கம், பெருங்குணம் பற்றல், பாடி பணிதல், பக்தி செய்தல் முதலியவை நற்செய்திகளை பல்கால் முயன்று பழகி இருத்தல் வேண்டும் என்று திரு வள்ளல் பெருமான் அருமையாக நம்மளை திருத்தக்கூடிய ஒழுக்க நெறியில் செல்கிறார். இந்த நிலையை நீங்கள் அடைந்தாவே இறைவனடி சேரக்கூடிய முக்தி பெறக்கூடிய இந்த மனித பிறவை எடுத்ததனுடைய பலனை
நிச்சயமாக சத்தியமாக அனுபவிக்கிறேன் என்று தெரிவித்துக்கொண்டு, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இதனுடைய விளக்கங்களை அடுத்த பதிவெளியில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கமாக அவர் கூறும் விளக்கங்களை சமரச சன்மார்க்க சத்திய சார்பாக உங்களுக்கு வெளியிடுகிறேன். மேலும் மேலும் இதை பார்த்து இந்த பிறப்பு எடுத்ததனுடைய பலனை அனுபவிக்க ஆண்டவருடைய அருளை பெறவும், இந்த உலகில் மனம் புத்தி எண்ணம் ஆற்றல் அறிவை கொண்டு இயங்கக்கூடிய 5 புலன்களும் அடக்கி இந்த ஒளிக்குள் ஒளியை காண்பதே சிறப்பாக அமையும் என்று இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன ஏன்னா கற்றுக்கொண்டு